புதுயுகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விவேக் பாரதி. மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் சொன்ன அதே மார்கழியைத்தான் மாதங்களில் அவள் மார்கழின்னு கண்ணதாசன் புகழ்ந்து பாடுறாரு. தமிழ் மொழிக்கும் மார்கழி மாதத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள ஒற்றுமை அவ்வளவு. மார்கழி இசை விழா இந்த நிகழ்ச்சியில் சென்னை சபாக்கள் நடக்கக்கூடிய மார்கழி இசை நிகழ்ச்சிகளை நாம் ஒன்றா பார்க்க இருக்கோம். அதற்காக இன்றைக்கு நாம் வந்திருப்பது மயிலாப்பூர் பாரதி வித்யா பவனுக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். शक्ति गणपतिं भजेऽहं सर्व सौभाग्य प्रदं शक्ति गणपतिं भजेऽहं सर्व सौभाग्य प्रदं शक्ति गणपतिं भजेऽहं सर्व सौभाग्य प्रदं शक्ति गणपतिं
It's a pleasure to be here in Mylapore for this festival. I come here almost every year since 1981, 43 years. So I can compare a little bit what I see. Some places are simple, like here, I like. It's small, you can see the artist very well. You close up, you can just have a feeling what's going on. It's like some halls are very big, sit far away, you know. But this is nice. I like the small venues. This one's How are you enjoying the music season of Margazhi? I like the Carnatic music. I'm used to it after 43 years. So where are you from? I'm from the Netherlands. And Steph is from Belgium. Thank you. Thank you. Thank you. So how was the performance here and how you are enjoying Margazhi in Chennai? It's my second year now that I learned this music, to know this music, Carnatic music, and I like it very much. Yeah, I like it very much. It's more different that we used to in the West, in Europe. So it's nice to have another input. Yeah, yeah. Thank you. போன வருஷமும் வந்திருந்தோம் பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஏன் இந்த மாதிரி யங் ஆர்டிஸ்ட்டை யாரும் என்கரேஜ் பண்ணுறதில்லைன்னு தெரியல எங்களுக்கு. அவ்வளோதான் சொல்ல முடியும். நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். பெங்களூர்லேருந்து ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சி நாங்கள் போன வருஷம் வந்திருந்தோம். அதுக்காக இந்த தடவையும் வந்தோம் நாங்கள். ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது. யங்ஸ்டர்ஸ் ரொம்ப நல்லா பாடிட்டு இருக்கா. இந்த யங்ஸ்டர்ஸ் பாடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆடியன்ஸு நிறைய பேர் வரணும். வீட்டில் உட்காராமல் இந்த சீசனில் நிறைய ஆடியன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். இதுதான் சொல்ல முடியும். ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்று நம்மிடையே பெயர்லேயே ஸ்வரத்தை கொண்ட ஸ்வராத்மிகா இருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சி இப்போ நம்ம பார்த்தோம். எப்படி இருந்தது அப்படிங்கிறத, இந்த மார்கழி சீசன் எப்படி போயிட்டுருக்குங்கிறத அவங்கள்ட்ட கேட்கலாம். மார்கழி இசை விழா எப்படி போயிட்டுருக்கு, யங்ஸ்டர்ஸை எப்படி மார்கழி வெல்கம் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ பர்சனலி எனக்கு வந்து என்னென்னா, இந்த வாட்டி ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் மெனி யங்ஸ்டர்ஸ் ஆர் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அதனால் மார்கழி இஸ் டைம் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு டைம் ஆஃப் த மந்த். ஸோ இட் இஸ் கோயிங் கிரேட் டில் நவ். அண்ட் எங்களுக்கு என்னென்னா, இன்னும் நிறைய ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு தே ஹாவ் டு என்கரேஜ் அஸ் மோர் ஸோ தட் எங்களுக்கு மூடும் அப்லிஃப்ட் ஆகி வி கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் பெட்டர். இட்ஸ் வெரி என்கரேஜிங். இஸ் ஆக்சுவலி ஆஸ் ஷீ டோல்ட், நிறைய ஆடியன்ஸ் வந்து சில விஷயம்லாம் எங்ககிட்ட சொல்லிட்டு போவா. அது வந்து எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் தனியாக இருக்கும். அண்ட் அவள் சொல்கிறத பாடி அவளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி விஷயம்லாம் சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் வயசில் எங்களுக்கு இப்போ தான் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பண்ணுறதுக்கு கிடைக்கிறது. இப்போ தான் அங்கே ஆரம்பிக்கிறோங்கிறதுனால நிறைய ஆடியன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணால் எங்களுக்கும் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மனப்பூர்வமாக இருக்கும். By God's grace, this time Margazhi konjam kalagattadhu over the last, I mean better than the last few years. And yeah, I mean youngsters நிறைய opportunities கிடைச்சிருக்கு. I feel like this year எனக்கு என்ன பர்சனலாக வித்தியாசம்னா, I get to play better slots than last time, you know, more than the afternoon slots. இப்போ I'm getting either the prime morning slot or the evening slot. So I think youngsters, that way we are getting to grow. And yeah, God's grace, organizers are doing a great job. Exactly. So organizers நிறைய பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ நிறைய சோலோ வாசிக்கிறா. ஸோ அந்த மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணி அவளுக்கு அந்த விஷயம் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவளுக்கு நல்ல பெரிய வித்வான்ஸ்லாம் அவளுக்கு அக்கம்பெனி பண்ண வச்சு அவளுக்கு இவளை பற்றி தெரிய வச்சு ஆர்கனைசர்ஸ் ஆர் ஆல்சோ ஹெல்பிங் அஸ் இன் ஒன் வே. தேங்க்ஸ் லாட் ஃபார் எவ்ரி ஒன்.
என் பேர் ஸ்ரீராம். ரொம்ப நல்லா பாடினா. இது அப்கமிங் ஆர்டிஸ்ட்டு. இன்னும் நல்லா மேலே மேலே மெயின் ப்ரோக்ராம்ஸ்க்கெலாம் வந்து நல்லா பாடுற மாதிரி அவளுக்கு இது பண்ணணும். அதுதான். ஸ்ரீவித்யா வாசுதேவன் இப்போ நிறையா கச்சேரி பண்ணுறா. சீசனில் இந்த தடவை 4 டைம்ஸ் கச்சேரி பண்ணியிருக்கா. இது 3rd கச்சேரி. 3மே நான் கேட்டேன். ரொம்ப நல்லா பாடுறா. இருக்க ஃபஸ்ட் கிளாஸாக பாடுறா. பைரவி ரொம்ப நல்லா ஆலாபனம் பண்ணியிருந்தா. இன்னைக்கு அருமையான கச்சேரி. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வந்து ஸ்ரீவித்யா வாசுதேவனோட கான்சர்ட் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி இந்த பாரத் வித்யாபவன் ஹாலில் எல்லோரும் கேட்டு என்ஜாய் பண்ணோம். என்னோடய ஸ்டூடெண்ட் அவள். நான் வந்து பாபநாசனுடைய பேரன் பாபநாத் அசோக் ரமணி. இந்த ஆம்பியன்ஸில் அவள் கச்சேரி ரொம்ப நல்லா அமைஞ்சது. பைரவி ராகம், அந்த உபச்சாரம், தியாகராஜர் கிருத்தி, பாபநாசனுடைய பிரவாரம் தாரும் எல்லாமே ரொம்ப கச்சிதமாக ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே ரொம்ப அழகாக பாடினா. நல்ல குட் வாய்ஸ். கிட்ட ஒரு 12 வருஷமாக கற்றுக்கிறா. ஸோ ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். இந்த மயிலாப்பூர் ஆடியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் எங்களுக்கு. தேங்க்யூ. நமஸ்காரம். தமிழ் தியாகராஜ சுவாமிகளுடைய பேரன் பேசிட்டார். அதுக்கப்புறம் நான் என்ன பேச போகிறேன். அவர் வந்து அப்படியே புடம் போட்டிருக்கார் இந்த குழந்தைக்கு. ஸ்ரீவித்யா வாசுதேவன் இன்னைக்கு கச்சேரி பண்ணுறாருனாக்கா அவருடைய உழைப்பு தான் காரணமே. அதுக்கு ரொம்ப நல்லா பாடினா. பைரவியில் வந்து ரொம்ப அழகாக பாடினா. குழந்தை க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேங்க. இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஆம்பியன்ஸும் சரி, இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே அவருடைய குருவும் வந்து அவள் அந்த ப்ரோக்ராமை கேட்டு இது பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவள் சொன்ன மாதிரி இந்த பைரவி ராகமும் மற்ற எந்த ஒரு இது எடுத்திருந்தாலுமே அது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா பண்ணது இருந்தது. சீசன் ரொம்பவே நல்லா போயின்னு இருக்கு. அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருக்குது. அண்ட் எல்லோரும் அதை நல்லபடியாக பயன்படுத்திட்டு ரொம்ப நல்லா பாடின்னு இருக்காங்க. அண்ட் ஐ ஹோப் திஸ் கைண்ட் ஆஃப் அன் என்விரான்மெண்ட் ஷுட் கண்டினியூ. தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு இது எத்தனாவது மார்கழி சீசன்? நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு நமஸ்காரம். எனக்கு ஐ திங்க் ஒரு 8th or 9th சீசன் இது. அண்ட் எல்லா சீசனும் பார்க்க போனீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் இட்ஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஒவ்வொரு சீசனும் அண்ட் மோர் அண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஆஸ் வி இம்ப்ரூவ். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சபாஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டுருக்கா யங்ஸ்டர்ஸுக்கு. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு டு டேக் இட் ஆஸ் ஃபுல் டைம் அண்ட் ஹூ ஆர் பேஷனேட் டு டேக் திஸ் ஆஸ் அ ஃபுல் டைம் திங். நிறைய பேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டுருக்கா.